ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக போகிற மாதிரி தான் தெரியும். பட் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் தான் எல்லாமே தெளிவாக புரிய வரும். ஸோ கதையை ரொம்பவே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 2. அண்டர் கிரவுண்ட் காலசியமில் ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு டீமை தோக்கடிக்கிறான். அந்த தோத்தாங்கள்கிட்ட வெப்பன் இருக்கிறதுக்கு நீயே எடுத்துக்கோன்னு ஸ்பான்சர் சொல்லவும் அதுக்குள்ள அந்த பொண்ணு வேற லெவல்ல வெப்பனை யூஸ் பண்றாளே அப்படின்னு அந்த ஆப்போனன்ட் பாக்குறான். அடுத்து ஃபைட் பண்ண வர போற டீம் அச்சோ என்ன எல்லாருமே ஃபோர்ஃபைட் பண்ணிட்டாங்க, அப்ப இன்னைக்கு மேட்ச் அவ்வளவுதான் அப்படின்னு ரெஃபரி சொல்றான். நீ பெட்டிங்க வாமலையே வச்சிருக்க, வின் பண்ற பிரைஸ் மணி பண்ணிட்டு உனக்கு பத்தாத போலியா, உனக்கு நிறைய பணம் வேணுமோ அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்கவும், ஏன்னா அப்படி பண்ணா என்ன நம்ம ஹீரோ கேட்கறா, கவலைப்படாத நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என்னோட பேரு நாடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கவா ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குற. ரோக்கர் ஃப்ரூட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை டேரக்டா சாப்பிடுவோம். ரோக்கர் ஃப்ரூட்டை டேரக்டா சாப்பிட்டா போதையாகி மயங்கிடுவாங்க. பட் நம்ம ஹீரோக்கு எதுவோ ஆகாதது பார்த்தா அந்த நாடியா வந்து இம்ப்ரெஸ் ஆகுற, கொஞ்சம் காத்தாரம் நடக்கலாம் என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும், சரி நம்ம ஹீரோவோ போறான். மேட்ச்ல எல்லாரும் ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்களே நம்ம ஹீரோ கேட்கவும், இன்னைக்கு நடந்த மாதிரியே நடந்துச்சுன்னா நீ டேரக்டா வின் பண்ணிடுவ, உன்னோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட்காக நீ காத்திருக்கணும். பட் அவங்க ஏன் ஃபோர்ஃபிட் பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லவும், ஓ இதுக்கு தானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவை சுத்து போடுறாங்க. நாடியாவையும் சேர்த்து அட்டாக் பண்ணுவான். அப்ப இவனுங்க ஆள் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான், என்னப்பா நீ என்ன குறைச்சி இட போட்டி அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த நாடியா வந்து லைட்டிங் மேஜிக் யூஸ் பண்ணி என்னோட எதிரி எல்லாம் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் பண்றான். நம்ம ஹீரோவை தவிர்த்து சுத்தி இருக்கிற எல்லாரையும் லைட்டிங் வச்சு அட்டாக் பண்றா. உன்னை டேரக்டா காலசியம்ல ஜெயிக்க முடியாதவங்க ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் தான், அப்ப நீ மட்டும் ரோக்கர் ஃப்ரூட்டை போட்டு கொடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பட் நீ அதை தான் தாக்கு பிடிச்சிய, உண்மையிலேயே ஆசம்பா அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்க வர, நம்ம ஃபைட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச்ல இருந்து பின்வாங்கிறேன்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. எந்த பிளேயர்ஸோ ராக் வேலி கூட ஃபைட் பண்ண தயாரா இல்ல. ஸோ நம்ம ஹீரோவை சில பீஸ்ட் கூட ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. இல்யூஷன் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ டீம் கஷ்டப்பட்டு போராடி வின் பண்ண மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. டீம் ராக் வேலி உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே அவங்களுக்கு ஒரு பேரும் வருது. அண்ட் ஒவ்வொரு மேட்ச்லயும் இவங்களுக்கு காசு அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த ஊர்லயே பிக்கஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதுதான் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. நம்ம ஹீரோவை எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கா. ஏதாச்சும் சாப்பிடலான்னு ஃபீலோ சொல்லவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச அந்த மர்ச்சன்ட் அங்க வந்து என்னோட கடையும் இங்க தான் இருக்கு, ஹலோ ஷீல்டு ஹீரோ, இல்லைன்னா உங்களை ராக் வேலின்னு கூப்பிடணுமா அப்படின்னு அவர் கேட்கவும், உங்களையும் நான் அங்க காலேஜியம்ல நோட்டீஸ் பண்ணனே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் காலேஜியம்ல உங்க டீமுக்கு தான் சப்போர்ட் பண்றேன், இந்த இடத்துல இருக்கிறது என்னோட கடை தான், தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட் எடுத்துக்கோங்க, பதிலுக்கு உங்க லேண்ட்ல இருந்து வர ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணா போதுன்னு அவர் சொல்லுவேன். நல்ல உங்க கடையை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும்னு சொல்லவோ அவரும் சரின்ட்டு போறாரு. மாஸ்டர் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்க அப்படின்னு ஃபீல ஒரு பெரிய கறி துண்டை எடுத்துட்டு வந்திருக்கா. சரி நீங்களும் அந்த ரூமுக்கு போய் சமைச்சு சாப்பிடுறாங்க. மாஸ்டர் நஃபுமே அடுத்தவங்க கூட ஃபைட் பண்றவங்களோட நேம் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு ரேஷியா வந்து கொடுக்குறா. நிறைய பேர் ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அடுத்து நடக்க போறத சாம்பியன்ஷிப் டோர்னமெண்டா வைக்க போறாங்க. நம்ம கூட ஃபைட் பண்ண போற ஆப்போனன்ட் பேரு நாடியா. லைட்னிங் மேஜிக் அண்ட் ஹார்போனை வச்சு ஃபைட் பண்ணுவான்னு சொல்லவும், லைட்னிங் மேஜிக்கோ ஹார்போன் வெப்பனா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா எதையோ யோசிக்கவும், என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. ஒன்னும் இல்ல அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. அவ ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்றாங்கன்னு ரேஷியா சொல்லவும், நம்ம வீக்கா நடிச்சது போதும், இதுக்கப்புறம் சீரியஸா ஃபைட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். ரஃப்டாலியா மட்டும் எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. சாம்பியன்ஷிப் மேட்ச்ங்கிறதுனாலே கூட்டம் பயங்கரமா கோஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான ராக் வேலி, இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்கான நாடியா. இதனால் வர தோக்காத ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு, இதனால் வர தோக்கடிக்கவே முடியாத ராக் வேலி. யார் இதுல இன்னைக்கு தோக்க போறாங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் முதல்ல உன்னை ஃபோர்ஃபிட் பண்ணேன்னு சொன்னேன், அதை மீறியும் நீ வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி நாடியா கேட்கவும், இந்த மேட்ச்ல எனக்கு பணம் மட்டும் இல்ல, அதை மீறியும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியும் நீ வின்னிங் பிரைஸ் மட்டும் இல்ல, லோரலோனா வில்லேஜ்ல இருக்கிற ஸ்லேவ்ஸை வாங்கி அவங்கள இன்னும் அதிக காசுக்கு தானே நீ விற்க போற அப்படின்னு சொல்லி நாடியா தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கூட சீரியஸா ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். பண பேராசை பிடிச்சவங்க கிட்ட கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஹீரோ அந்த ஸ்லேவ்ஸை காப்பாத்த வந்திருக்காங்கிறது நாடியாக்கு தெரியல. ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நாடியா வந்து லைட்டிங் மேஜிக் யூஸ் பண்றா. இவ மலை பட்டாசு திரும்ப முடிஞ்சா தப்பிச்சுக்கோனவா அட்டாக் பண்ணுவோம். ஷீல்டை யூஸ் பண்ணி அதை நம்ம ஹீரோ மேல பார்க்க அனுப்புறான். குயிக்கா ஃபீல போயிட்டு அட்டாக் பண்ண போறா. பட் லைட்டிங் மேஜிக் யூஸ் பண்ணி அவ ஃபீலவா அட்டாக் பண்ணிட்டா. கேஸ்ட்ரைக் ஷீல்டை யூஸ் பண்ணி அவ எங்கே போவாதபடி நம்ம ஹீரோ பண்றான். நான் எதிர்பார்த்ததை விட உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாடியா பாக்குறா. ஃபீலோ டக்குன்னு அட்டாக் பண்ண வந்தா அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா வருது. ஃபைட்டை சீரியஸ் ஆக்கணும், ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணணும்ல, அதனாலதான் ஸ்பான்சர்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க போல அப்படின்னு நாடியா சொல்றா. நாடியா நாடியா அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கத்திட்டு இருக்காங்க. நாடியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறா, ஜாக்கிரதையா இருங்கன்னு ரெஃபரி சொல்றான். அவ ஒரு கில்லர் வேலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் இவ்வளவு ஒரு டெமி ஹியூமனா நம்ம ஹீரோ பாக்குறான். ரஃப்டாலியா அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, இந்த ஃபார்ம்ல நீ இருக்கிறேன்னா சரினா அது நீதானே அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கவும், டக் பண்ண வந்த நாடியா டக்குன்னு ஸ்டாப் ஆகுறா. நீ நான் அந்த பேர் சொல்லி கூப்பிடுறேன்னா ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஆமா நான் தான் ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லி அவ மாஸ்க கலட்டுறா. என்னால நம்பவே முடியல, இது நீ தானே சரினான்னு கேட்கவும், அப்படின்னா உன் பின்னாடி நிக்கிற ராக் அது ஷீல்டு ஹீரோவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஆமா அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. என்ன சண்டையை நிறுத்திட்டீங்க, ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர்ஸ் கத்தவும், நாடியாவன சரி நான் டக்குனு போய் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றேன். அப்படின்னா நீ இதை காசுக்காக பண்ணல, ரஃப்டாலியாக்காக தான் அந்த ஸ்லேவ்ஸை கேதர் பண்றல அப்படின்னு சரி நான் கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பதான் எனக்கு புரியுது, பட் நான் இதுல தோக்க முடியாது, ஏன்னா நானும் சில பேரை காப்பாத்தணும் அப்படின்னு செடினா சொல்லுவோம். மாஸ்டர் நம்ம ஃபுல் பவர்ல அட்டாக் பண்ணலாம், செடினாவால் அதை தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. இப்ப செடினா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் யூஸ் பண்ண போறா. கீழே டொர்னேடோவை கிரியேட் பண்றா. ரஃப்டாலியா நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து அவளை அட்டாக் பண்றாங்க. இப்ப செடினா தோத்து கீழே விழுந்துருதா.
நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லவும் நாடியா மேல பெட் பண்ணி இருந்த எல்லாருமே சோகமாகறாங்க. அண்ட் ஸ்பான்சர்ஸுமே வந்து கடுப்பாகிறாங்க. என்னால இப்ப அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு வருத்தப்படவும் கவலைப்படாத அவங்களையும் சேர்த்து நான் காப்பாத்துறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். வின்னரே ஸ்ட்ராக் வேலின்னு சொல்ல வரதுக்குள்ள என்ன இவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு புது ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணணும். இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் இன்வாலிட் புதுசா ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் நடக்க போகுது. அதுல நீங்க 2 டீமுமே சேர்ந்து ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்பான்சர்ஸ் எழுதுனதை ரெஃபரி சொல்லிட்டு இருக்கான். மத்தவங்கள காப்பாத்தி ஆகணும், காசு வேணும், சோ நமக்கு வர ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி சரி நான் சொல்றேன். இவங்களோட புது ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தா கில்லர் கிளவுன் அப்படின்னு சொல்லி ஒருத்தையை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கிட்ட ஜாக்கிரதையாரு ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சரி நான் சொல்றேன். கில்லர் கிளவுன் வந்துட்டு அவ்வளவுதான் அவங்க கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. மேட்ச் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு ரெஃபரி சொல்றான். ஃபைட்டிங் மிஸ்ட் அப்படின்னு ரஃப்டாலியா போனா டக்குனு ரஃப்டாலியாவை வச்சு அசைய விடாம பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் லாக் பண்ற. ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போய் அவளை அட்டாக் பண்ணவும் இவங்க எல்லாரும் அவங்களோட லாக்ல இருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. ரஃப்டாலியாவும் போய் ஃபாஸ்டாவ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறார். ராக்கி என் கூட சேர்ந்து ஒரு குவாரல் ஸ்பெல்ல போடு அப்படின்னு சொல்லவும் என்னால அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். போஸ்ட் தான் கடைசியா அந்த கியோவை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ மேல அந்த குவாரல் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருப்பா. நம்ம ஹீரோவோ செடினாவோ அவங்க பவர்ஸை கம்பைன் பண்ணி அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்றாங்க. ராக்கி நம்ம யாரை டார்கெட் பண்ணணும்னு தெரியலன்னு கேட்கவோ தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ரஃப்டாலியாவை டார்கெட் பண்றான். ரஃப்டாலியா எங்க பவர்ஸ் அவனுக்கு கொடுத்துருக்கோம், கொஞ்ச நேரத்துக்கு நீ ஸ்ட்ராங்கா இருப்ப, பவர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அவளை தோக்கடி அப்படின்னு சொல்லி செடி நான் சொல்றா. ஸோ ரஃப்டாலியாவுமே இப்போ 10 மடங்கு ஸ்ட்ராங்காக மாறிட்டா. நம்ம ஃபாஸ்ட்டாக போய் அந்த கில்லர் கிளவுனை அட்டாக் பண்ணுறா. அந்த கில்லர் கிளவுனாலையும் இவளோட அட்டாக்கை டாஷ் பண்ண முடியல. அடிப்பட்ட அந்த கிளவுன் கீழே விழவும் ரஃப்டாலியா அவளோட அல்டிமேட் அட்டாக் யூஸ் பண்ணி போய் டேரக்டா அவளை அட்டாக் பண்றா. அவ்வளோதான் இப்போ கில்லர் கிளவுனோட கதையும் முடிஞ்சுது அப்படின்னு இவங்க போய் பார்த்தா அது சாதாரண பப்பட்டா தான் இருக்கு. கில்லர் கிளவுன் தப்பிச்சுட்டா. இப்போ டக்குன்னு கில்லர் கிளவுன் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறேன். அவங்க கொடுத்த காசுக்கு நான் ஃபைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஹீரோவா இருந்துட்டு நீ இவ்வளோ வீக்கா இருந்தேன்னா மற்ற வால்ட் அழிஞ்ச மாதிரியே இந்த வால்ட்டும் அழிஞ்சிரும். பேஸ் ஸ்ட்ரென்த் கூட ஸ்ட்ராங்கா இல்ல, இந்த வால்ட்டை உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கிளவுன் அங்க இருந்து மறைஞ்சிருதா. வேற வால்ட் ஆயிவா என்ன பேசுறான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கில்லர் கிளவுன் இங்க இருந்து போயிட்டா. சோ ஆப்வியஸா வின்னர் ராக் வேலி அண்ட் நாடியா அப்படின்னு சொல்லி ரெஃபரி அனௌன்ஸ் பண்ண வந்தா. இல்ல இதை ஏத்துக்க முடியாது, ராக் வேலியை வேற பேர்ல இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, ஃபேக் நேம்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர் சொல்லவும் ஷீல்டு ஹீரோ நியாயமா தான் வின் பண்ணிருக்கான், அவங்க காசு அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு அந்த மெர்ச்சன்டோ ஸ்லேவ் ட்ரேடரும் வராங்க. நினைச்சா அது ஷீல்டு ஹீரோவா தான் இருக்கும்னு ஆடியன்ஸ் சொல்றாங்க. என்ன ஷீல்டு ஹீரோவான் ஸ்பான்சர் ஷாக் ஆகுற சொன்ன மாதிரி அவங்க வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான பிரைஸ் மணியவும் நாடியாக்கு வாக்கு கொடுத்த மாதிரி ஸ்லேவ்ஸை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லவும் அந்த ஸ்பான்சரும் ஒத்துக்கிறேன். ஒரு ஸ்லேவ் ட்ரேடரா நீங்க அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட வந்து அதிகாரம் பண்றீங்க, ஓகே. அவர் மெர்ச்சண்டா இருந்துட்டு எப்படி வந்து அதிகாரம் பண்றாரு நம்ம ஹீரோ கேட்கவும் சிட்டியோட பெரிய மாலை அவருக்கு சொந்தமானதுதான் ஸ்லேவ் ட்ரேடர் சொல்றாங்க. நினைச்ச மாதிரியே லோரலான விலை ஸ்லேவ்ஸ் எல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணிடலாம். சரி நான் உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லவும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நல்லா வளர்ந்துட்ட ரஃப்டாலியா அப்படின்னு செடினா சொல்றேன். என்னோட பேரு செடினா நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகும், என் பேரு நஃபோமி இவட்டானி நம்ம ஹீரோ சொல்றான். ரஃப்டாலியாவை பார்த்துக்கிட்ட மாதிரி என்னையவும் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு செடினா சொல்றேன். டைகர் மாதிரி இருக்கிற அந்த பீஸ்ட் பாயை தான் காமிக்கிறாங்க. கொலசியம்ல அவனுக்கு கிடைச்ச காசு எடுத்துட்டு ஒரு கடைக்கு போறான். என்ன தம்பி யூஷுவல் தானு கேட்கவும் அவனும் ஆமான்னு சொல்லுவான். அவர் ஒரு பாட்டில கொடுக்குறாரு. அந்த பாட்டில் ஏதோ மறந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்லேவ்ஸ் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு அந்த பையன் போறான். பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள அடிபட்டு உடம்பெல்லாம் பேண்டேஜ் போட்டு ஒரு பொண்ணு படுத்து கிடக்குறா. அல்டா நான் வந்துட்டேன்னு நம்ம சொல்லுவோம் பிரதர் அப்படின்னு பாக்குறேன். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் வாங்கியா அதிக காசுக்கு இன்னும் விற்க போறான்னு நினைச்சிட்டு தான் செரினா வந்து நம்ம ஹீரோ கூட சீரியஸா ஃபைட் பண்ணிருப்பா. அண்ட் செரினாவும் அண்டர் கிரவுண்ட்ல ஃபைட் பண்றதுக்கு காரணமே சில ஸ்லேவ்ஸை ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு வழியா இப்போ இவங்க வின் பண்ணி அந்த ஸ்லேவ்ஸை காப்பாத்திட்டாங்க. பட் புதுசா காமிக்கிற அந்த டைகர் பாயும் அவன் சிஸ்டரோ யாரு என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.